ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் கேஸ் குழாய் உடைந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தனிடம் கேட்கலாம். வணக்கம் சோனை முத்தன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில் இருந்த பழைய கட்டிட பகுதியினுடைய இடிப்பு பணியின் போது கேஸ் குழாய் உடைந்து அதிலிருந்து கேஸ் வெளியேறியதனால பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில புதிய கட்டிடம் கட்டப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக அதில் செயல்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதியில ஒரு கட்டிடத்தை இடிக்கும் பணி நடந்து வந்த போது திடீரென அங்கு இருந்த கேஸினுடைய குழாய் உடைந்து வெளியேறிய சத்தம் கேட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தவர்கள் பதறி எடுத்துக்கொண்டு ஓட்டம் எடுத்தனர். அந்த இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் பணியை விட்டுவிட்டு வெளியே ஓடி யாரும் இந்த தீப்பற்றி விடக்கூடாது என்பதை அறிவுறுத்தி அந்த பகுதியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை தொழில்நுட்ப அலுவலர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அங்கு பார்த்தபோது அது ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்து வரக்கூடிய குழாய் என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கேஸ் வெளியேறி வந்த சத்தத்தை எழுப்பியது எங்கிருந்து வருகிறது என்று கண்டறிந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்த அறையின் கதவை உடைத்து சிலிண்டரை உடனடியாக மூடி ஆக்சிஜன் லீக்கேஜை நிறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பகுதியில் திடீரென கேஸ் வெளியேறியதனால சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. ஏற்கனவே கட்டிட பகுதியில் பயன்படுத்தாமல் பல கட்டிடங்கள் இருப்பதனால அங்க இருக்கக்கூடிய கேஸ் இணைப்புகள் எதிலுமே முழுவதுமாக நிறுத்தப்படாமல் இருப்பதாக பல்வேறு தரப்பினும் புகார் கூறியிருந்தனர். இந்த நிலையில இன்று அந்த கேஸ் குழாய் உடைந்து வெளியேறியது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நன்றி சோனை முத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு.